கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நல்ல ஒரு வார்த்தையை கேட்க போறோம். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது செத்து போனதை கர்த்தர் உயிர்ப்பித்து உங்க கையில கொடுப்பார். இழந்து போனதை மீட்டு கொடுப்பார். வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி கேட்போம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது. வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உங்க சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் இன்று புது பலனை கொடுக்க போறார். உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். சும்மா ஒன்றும் இல்லை. நமக்கு எல்லாரும் தெரிந்தது, லாசருவை வெளியே வான்னு சொன்னார். மரித்தவன் வெளியே வந்தார். உயிர்ப்பித்தாரா இல்லையா? நாயின்னு ஒரு விதவை, அந்த மகன் அப்படியே சபமாய் அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டு இருக்காங்க. கர்த்தர் தொட்டு உயிர்ப்பித்து அந்த பிள்ளை கையில கொடுத்தாரா? நான் சொல்றேன், உங்க கையை விட்டு போயிட்டு இனி இது கிடைக்காது, இனி இந்த பொசிஷன் கிடைக்காது, இந்த பதவி கிடைக்காது, இனி நான் இந்த இடத்துல பணி செய்ய முடியாது, இப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ரோமர் 4 ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போன பிற்பாடு கூட கர்த்தர் பலத்தை கொடுத்தார். சாராளுடைய கற்பம் செத்து போன பிற்பாடு கர்த்தர் பலப்பத்தை கொடுத்து ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்தால் உங்களுடைய பலவீனப்பட்ட பகுதிகள், இழந்து போனது எல்லாவற்றையும் மீட்டு உங்க கையில தருவார். உங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் சும்மா ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவை எழுப்பினவர் அதே வல்லமை உங்களுடைய பலவீனங்களை, உங்க பலவீனங்களிலிருந்து, உங்களுடைய சாவுக்குரிய சரீரங்களிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை உயிர்ப்பித்து கர்த்தர் இந்த நாள்ல அவரோடு கூட மகிழ்ச்சியாய் அவர் கொண்டாட வைப்பார். சும்மா ஒன்று தேவ ஆவி உங்களுக்குள்ள இல்லைங்க. சிம்சோனுக்கு மேல கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்குதுனால் எவ்வளவு நெருப்புப்பட்ட நூல் போல் கட்டுகள் கலைந்து போட்டல. நானும் சொல்ல, உங்க கட்டுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் கலந்து போகும். தேவனுடைய ஆவி கிதியோனுக்கு மேல பக்கத்துல வந்ததுனால தானே அவன் வருமான குறைவு இல்லாமல் இப்படி கர்த்தர் பாதுகாத்தார். நான் சொல்றேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து தங்குவார், உங்களை பாதுகாப்பார், உங்க பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, தேவன் எங்களை உயிர்ப்பித்து எதையும் எங்க கையை விட்டு போகாதபடி நாங்கள் நஷ்டப்படுவது உங்களுக்கு சித்தம் இல்லை, மகிழ்ந்து கழிவுற தேவன் கிருபை கொடுத்து நன்மை செய்வனால பிதாவே. ஆமென்.